ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடி ஸ்க்ரப் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் பாடி பாலிஷிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலி எல்லாருமே வந்துட்டு பாடி ஸ்க்ரப் வந்துட்டு வீக்லி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 டைம் 2 டைம் வந்துட்டு பாடி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு, கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. பட் பாடி பாலிஷுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. பாடி ஸ்க்ரப்புங்கிறது கிளென்ஸ் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். பாடி பாலிஷுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னுமே உங்கள் நல்ல ஸ்கின்னை வந்துட்டு இருக்கக்கூடிய டேன், அப்புறம் அந்த இன்க்ரோன் ஹேர் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு மசாஜிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ பாடி பாலிஷிங் பற்றி பார்ப்போம். பாடி பாலிஷிங் வந்து நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஹெட் டு டோய் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் நல்லாவே ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சிருக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின்னில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா செல் ஜென்ரேஷன், அந்த செல் ப்ரொடெக்ஷன்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ பாடி பாலிஷ் வந்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸிங் ஃபீலாக இருக்கும். ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சரைஸ் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி இருக்கும். மாய்ஸ்சரைஸ் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி வச்சிருக்கும். ஸோ பாடி பாலிஷிங் வந்து பண்ணும்போது நீங்கள் வீக்லி வந்து 1 to 2 டைம்ஸ் வந்து பண்ணிக்கிறங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பாவிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து ப்ராடக்டாக உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது பாடி பாலிஷ் வந்துட்டு. நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடி பாலிஷ் வந்து வீட்லேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு அதுக்கு நான் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது பண்ணும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸிங், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்கின் வந்து இன்னுமே நல்லா சாஃப்டராக, ஸ்மூதராக, உங்களுக்கு சப்பிள்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஃப் டெக்ஸ்சர், டெட் ஸ்கின் செல்ஸ் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு வச்சுருக்குது. பாடி பாலிஷ் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்னிங் எஃபெக்ட் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேன் ரிமூவ்லாம் பண்ணி கொடுத்து ஒரு டீடான் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பாடி பாலிஷ் நீங்கள் வந்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல், ஒரு மசாஜிங் ஃபீல் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் ஹோல் பாடி அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாடி பாலிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாடி ஸ்க்ரப்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் பாடி பாலிஷுங்கிறது ரேர் தான். சம் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, சம் பீப்புள் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் நல்ல ஒரு மசாஜிங்காக வேணும், இன்னுமே உங்கள் போர்ஸ் வந்துட்டு நல்லா அன்கிளாக்டு போர்ஸை வந்து கிளாக்டு போர்ஸ் வந்து அன்கிளாக் பண்ணணும், நல்ல ஒரு டீப் மாய்ஸ்சரைசேஷன் உங்களுக்கு வந்துட்டு வேணும், ஸ்கின் நல்லா ரிலாக்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும், நல்ல ஒரு ஸ்கின் லைட்டிங் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடி பாலிஷ் யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் நல்லாவே ஸ்கின்னை பாலிஷ் பண்ணி உங்களுக்கு அந்த ஹோல் பாடியை உங்களுக்கு நல்லா வந்துட்டு பார்க்குறதுக்கு க்ளோயிங்காக, ஸ்மூத்தராக உங்களுக்கு நல்லா இருக்கும். பாடி பாலிஷ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா வந்து க்ளீன் ஆகுறதுனால உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா யங்காக அண்ட் ஃபர்மாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்ல ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு யூத்ஃபுல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ பாடி பாலிஷ்க்கு நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடி கியூபிட்லேருந்து கிரேப்ஃப்ரூட் ப்ளஷ் பாடி பாலிஷ். ஸோ இந்த பாடி கியூபிட்லேயே உங்களுக்கு வேறு வேரியன்ஸும் இருக்குது. பாடி பாலிஷில் வந்துட்டு இதில் பாடி ஸ்க்ரப்பும் அவைலபிளாக இருக்குது, பாடி பாலிஷும் இருக்குது. பாடி பாலிஷில் இது ஒன் ஆஃப் த வேரியன்ட். இன்னும் ரிமைனிங் எக்ஸஸ் அதர் ஃப்ளேவர்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இது கிரேப் ஃப்ரூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். இது நல்ல ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ உங்களுக்கு. அட் த சேம் டைம் நல்ல ஒரு ப்ரீமியம் பொட்டானிக்கல் ஆயில் 200 ml குவான்டிட்டி உங்களுக்கு. ப்ரைஸ் உங்களுக்கு 499 rupees. ப்ராடக்ட் Nykaa, Amazon, Flipkart, Purple அவைலபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் டேரக்ட் வெப்சைட்டில் கூட நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எந்த நேரமும் ஆஃபரில் இருக்கும். ஃபெஸ்டிவ் டைம்னா பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேப் ஃப்ரூட் ப்ளஷ் பாடி பாலிஷ். இது ரொம்பவே ஸ்கின்னுக்கு மைல்ட் அண்ட் ஜென்டலாக இருக்குது. ஒரு அமேசிங்கான ஒரு சூதிங் அரோமேட்டிக் ஃப்ரேக்ரன்ஸ் இது வந்துட்டு. ஸோ இது இம்ப்ரூவ்டிஸ் நல்லா ரொம்ப ஜென்டலாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்குது. இதில் பியூர் கிரேப் ஃப்ரூட் எசென்ஷியல் ஆயில் இருக்கனால இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் சி. இது உங்கள் ஸ்கின் நல்லா ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, டீடாக்ஸிஃபை பண்ணுது, உங்கள் செல்லுலைட்டை நல்லாவே இது ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இது வீக்லி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேம்ப்டு ஸ்கின்னில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபிங்கர் டிப்ஸாலே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டிபெண்ட் பண்ண அது பாடி சைஸை பொறுத்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. தென் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுங்கள். இது ட்வைஸ் அ வீக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து போயிட வேணாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்துட்டு அப்புறம் ஓவர் எக்ஸ்போலியேஷன் வந்து ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணும், ரொம்ப ஹார்ஷாக ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு 2 times இஸ் எனஃப். உங்களுக்கு வந்துட்டு அப்படி அதுக்கு மேலே ரொம்ப ட்ரையாக உங்களுக்கு ரஃப் டெக்ஸ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஓவரால் டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கின் ரொம்ப ரஃபாக இருக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு 3 times யூஸ் பண்ணிக்கலாம். பட் 2 times இட் அட்வைசபிள். அதே உங்களுக்கு வந்துட்டு போதும். ஆஃப்டர் ஷவர் ஜெலுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ பாடி பாலிஷ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரல்
அதாவது நேச்சுரல் ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ், நேச்சுரல் ஸ்க்ரப் பார்ட்டிகல் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு எசென்ஷியல் ஆயில் மிக்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறது. ஸ்பால்லாம் உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அது வந்து இப்போ நல்லா இந்த டியூப்லேயே உங்களுக்கு வந்துட்டு வருது. ஸோ இதில் வேறு வேறு வேரியன்ஸும் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கிரேப்ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலர் யூஸில் ஸ்கின் நல்லா பிரைட்டன்ஸ் பண்ணி லைட்டன்ஸ் பண்ணுது, டேனை ரிமூவ் பண்ணுது, அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரோன் ஹேர்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. மேக் ஷூர் நீங்கள் பாடி பாலிஷ் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனாக தான் நீங்கள் வந்து ரொம்ப மைல்டு அண்ட் ஜென்டிலான ப்ரெஷரில் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதே உங்களுக்கு நல்லா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின்ஸை நல்லா ரிமூவ் பண்ணி நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணும், நல்ல ஒரு பாலிஷ் லுக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு பாடி பாலிஷிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் சூட்டபிள் ஃபார் போத் ஜெண்டர். இது வந்துட்டு வீக்லி நீங்கள் ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, டிபெண்ட் அப்பான் உங்கள் ஸ்கின் நீட் ஆர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து. பட் 2 times இஸ் அட்வைசபிள். நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா 3 times வரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு போயிடக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி பாடி பாலிஷுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்க்ரப் பார்ட்டிகல் ப்ளஸ் மிக்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில், இது ரெண்டுமே கலந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாடி பாலிஷுங்கிறது. உங்களுக்கு ஸ்கின் நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும், நல்ல ஒரு டேமேஜ் ஃப்ரீ ட்ரை ஃப்ரீ ஸ்கின்னாக உங்களுக்கு வந்து இருக்கணும், ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸாக உங்களுக்கு வந்து இருக்கணும், ஸ்கின் லைட்டன் ஆகணும், டேன் ரிமூவ் ஆகணும், உங்களுக்கு ஸ்கின் நல்லா பாலிஷ்டாக உங்களுக்கு நல்லா சப்பிள்டாக சாஃப்டாக ஒரு க்ளோயிங் அப்பியரன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக பாடி பாலிஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தரோ எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு ரெகுலர் யூஸில் நல்லா உங்களுக்கு போர்ஸ்லாம் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நல்ல ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்துட்டு இதே பிராண்டில் போய்க்கலாம், இல்லை அதர் பிராண்டில் கூட நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் ஹோம்மேடு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். லைக் ப்ரௌன் சுகர் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் எசென்ஷியல் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாடி குப்பிலேருந்து கிரேப்ஃப்ரூட் ப்ளஷ் பாடி பாலிஷ் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இதான் பாடி பாலிஷ் எனக்கு தெரிஞ்சதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கம்பைண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீக்லி நீங்கள் 2 times யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் வந்து பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வீக்லி 2 வாட்டி பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் மட்டும் பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பாடி பாலிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா நீங்கள் பாடி பாலிஷே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட் அப்பான் உங்கள் ப்ரிஃபரன்ஸ். பாடி பாலிஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இன்னுமே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு தரோ டீப் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃப் நியூ செல்ஸ், அப்புறம் வந்து ரீஜென்ரேஷன். ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே பாடி பாலிஷ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்கள் போர்ஸ் போய் அதை நல்லா க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். டேம் ஸ்கின்ல அப்ளை பண்ணி ஒரு 10 minutes நீங்கள் வந்து வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். மினிமம் 5 minutes நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன், கமெண்ட்டில் கேளுங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். அட் த சேம் டைம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின், ஓவர் சென்சிட்டிவாக ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல், க்ரூயல்ட்டி ஃப்ரீ, நோ அனிமல் டெஸ்டிங், உங்களுக்கு டெர்மட்டாலஜிக் டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸும் ஒரு நேச்சுரலான ஃப்ரேக்ரன்ஸ் தான், ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை. நீங்கள் எதாலும் ஓவர் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு பாடி பாலிஷ் பண்ணுறீங்கனாலும், பிகாஸ் அதில் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ஃபோலியன்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு. மற்றபடி எல்லா ஸ்கின் டைப்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒத்துக்கிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் சென்சிட்டிவ் உள்ளவங்க மட்டும் லைட்டாக பேட்சஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது இம்பார்ட்டன்ட் டிப் நான் சொல்லிக்கிட்டேன். மற்றபடி எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட தாராளமாக வந்து ஒத்துக்கிறோம். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப். எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாய்.